திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மஸ்தான் தெருவை சேர்ந்த எட்வின் ஜெயக்குமார் என்பவர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள வங்கி ஒன்றில் காசாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் தஞ்சாவூரை சேர்ந்த தச்சர் என்பவருக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது. இதனிடையே எட்வின் ஜெயக்குமார் தச்சரிடம் வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையில் இருந்த தச்சர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துள்ளார். இந்நிலையில் தச்சர் எட்வின் ஜெயக்குமாரின் செல்போன்களை எடுத்து பார்த்தபோது அதில் பல பெண்களுடன் எட்வின் ஒன்றாக இருக்கும் காட்சிகளைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தச்சர் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் எட்வின் ஜெயக்குமாரை கைது செய்து அவரிடம் இருந்த ஹார்ட் டிஸ்க், 63 CD, 5 பென்டிரைவ், 6 செல்போன், 9 சிம் கார்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அளவாய்ப்பட்டியை சேர்ந்த அம்மையப்பன் என்பவர் தனது மனைவி சித்ரா தமது 2 மகன்களுடன் வெளியே சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த 4 சவரன் தங்க நகை மற்றும் 46,200 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அம்மையப்பனுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வெண்ணந்தூர் காவல்துறை துணை ஆய்வாளர் மணிமாறன் தலைமையிலான காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விலைவாசி உயர்வை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் ஒப்பாரி வைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காய்கறி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், தீபாவளி பண்டிகையொட்டி நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மல்லக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரது 10 வயது மகன் ரஞ்சித் புங்கனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா நோய் தொற்று காரணமாக பள்ளிகள் திறக்காமல் இருப்பதால் மாணவர்கள் தங்களது காலத்தை வீணடிக்காமல் சிலம்பம் விளையாடுவது, இசை கற்றுக்கொள்வது போன்ற பல திறமைகளை வளர்த்துக் கொள்கின்றனர். ஆனால் ரஞ்சித் விவசாயத்தில் தனது ஆர்வத்தை காட்டியுள்ளார். ரஞ்சித்தின் செயல் அப்பகுதி விவசாயிகளிடம் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள எல்லை பிடாரியம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பில் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அஸ்தம்பட்டி காவல்துறையினர் தடயங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த புருசை கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாரசந்தை நடைபெற்று வந்தது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதத்திலிருந்து வாரசந்தை மூடப்பட்டது. இந்நிலையில் வியாபாரிகள், விவசாயிகள் நலன் கருதி வாரச்சந்தை மீண்டும் நடத்துவது என ஊராட்சி மன்ற நிர்வாகத்தால் முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்றதை அடுத்து சனிக்கிழமை தோறும் நடைபெறும் வாரச்சந்தை மீண்டும் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை, ஆற்காடு, செய்யாறு, வந்தவாசி உள்ளிட்ட இடங்களில் இருந்து வியாபாரிகள் ஆடுகளை வாங்க சந்தைக்கு வந்தனர். 20 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடைபெற்றதாக சந்தை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பெருமாள்பட்டு, திருத்தணி, பொன்னேரி போன்ற பகுதிகளில் உள்ள தனியார் கல்லூரிகளில் வைத்து பாதுகாப்பது வழக்கம். தனித்தனி கட்டிடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருப்பதை விட அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வாக்குப்பதிவு எந்திரம் மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்து 5.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதனைத் தொடர்ந்து அந்த மையம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் வாக்குப்பதிவு எந்திரம் பாதுகாப்பு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் பொத்தனூர் பகுதியில் உள்ள சந்திரன் யுவா பவுண்டேஷன் சார்பில் ஏழை எளியோருக்கு தீபாவளி புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள், பார்வையற்றோர் மற்றும் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தாடைகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், கொரோனா தொற்று இல்லாத, மாசு இல்லாத தீபாவளியை அனைவரும் கொண்டாடுவோம் என்றும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வோம் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சந்திரன்ஸ் யுவா பவுண்டேஷன் நிறுவனர் சிவனேசன் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சசிகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தினர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டல பொதுச் செயலாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10% போனஸை 20% உயர்த்தி வழங்கிட வேண்டும், பண்டிகை கால முன்பணத்தை உடனே வழங்கிட வேண்டும், கொரோனா காலத்தில் உயிரிழந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் நிவாரணம் உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காவல்துறை உட்கோட்டத்தில் அடங்கிய மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், சூனாம்பேடு உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்களுக்கு பணி சுமையின் காரணமாகவும் மற்றும் பணியின்மை காரணமாக ஏற்படும் மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் போக்கும் வகையில் மதுராந்தகம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கவினா தலைமையில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. மதுராந்தகம் அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு 10% போனஸ் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் கடந்த ஆண்டு வழங்கியதைப் போன்று 20% போனஸ் வழங்க கோரி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்குவோரின் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த வாலாஜாபேட்டை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள கிடங்குகளில் பணிபுரியும் 7000 தொழிலாளர்களும் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் கடந்த 27 ஆண்டுகளுக்கு மேலாக பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்ட 7 நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் பேரறிவாளனுக்கு 90 நாட்களுக்கு பரோல் அனுமதிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் தமிழக அரசு கடந்த வாரம் பேரறிவாளனுக்கு 30 நாட்கள் பரோல் வழங்கி உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த மாதம் 9ஆம் தேதியன்று சென்னை புழல் சிறையில் இருந்த பேரறிவாளன் சிறைத்துறை அதிகாரிகள் பாதுகாப்புடன் ஜோலார்பேட்டையில் உள்ள அவரது சொந்த வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். தற்போது பேரறிவாளனுக்கு மேலும் 15 நாட்கள் பரோல் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரறிவாளன் திடீரென சிறுநீரக தொற்று, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் காவல்துறை பாதுகாப்போடு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுக முகத்வாரத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் பூத்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பெரன் என்பவர் மாயமானார். இவரை கடந்த 2 நாட்களாக 50 படகுகளில் சென்று மீனவர்கள் தேடி வந்தனர். இந்நிலையில் அவரது உடல் இணையம் கடல் பகுதியில் கரை ஒதுங்கியது. இதனையடுத்து அவரது உடலை மீனவர்கள் மீட்டனர். இதைத் தொடர்ந்து இவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்த முகத்வாரத்தில் ஏற்பட்டுள்ள மண்திட்டுகளை அகற்றாததாலும் துறைமுக கட்டுமான பணிகளில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகளுமே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமி சமேத கோமதி அம்மாள் திருக்கோவிலின் முக்கியமான ஆபரணங்களை தீயிட்டு எரித்ததாக சமூக வலைதளங்களில் படங்கள் வெளியானது. இதனையடுத்து கோவில் நிர்வாக அலுவலர் கணேசன் கொடுத்த புகாரின் பேரில் கோவில் ஊழியர் நீலகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து சங்கரன் கோவில் நகர காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா காலத்திலும் பணியாற்றிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 30% போனஸ் வழங்க வேண்டும், டாஸ்மாக் இயங்கும் நேரத்தை பழைய முறைப்படி காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை மாற்ற வேண்டும், கொரோனா தொற்றால் உயிரிழந்த டாஸ்மாக் ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும், இளநிலை உதவியாளர் பணியிடங்கள், ஓட்டுநர் பணியிடங்கள், மீதமுள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும்,
உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் தோமுச மாவட்ட தலைவர் தமிழரசன், தோமுச மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், CIDU டாஸ்மாக் மாவட்ட செயலாளர் லெனின் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த துறையூர் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வரும் ஞானவேல் வழக்கம் போல் விற்பனையை முடித்துவிட்டு விற்பனை பணமான 3 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவர் கையில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக ஞானவேல் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த நெமிலி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையிலிருந்து 18ஆம் கால்வாய் நீட்டிப்பு பகுதிகளில் நீர் திறக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேவாரம் சுத்தகங்கை ஓடை தலைமதகு பகுதியில் உள்ள மதகு இயக்கி தண்ணீரை திறந்து வைத்தார். பின்னர் நீரை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி வரவேற்றார். அதன்படி வினாடிக்கு 95 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு மொத்தம் 121 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் உத்தமபாளையம் வட்டத்திற்குட்பட்ட தேவாரம், பொட்டிபுரம், போடிக்க நாயக்கனூர் வட்டத்திற்குட்பட்ட ராசிங்கபுரம், சிலமலை, மேல் சொக்கநாதபுரம், போடிக்க நாயக்கனூர் ஆகிய கிராமங்களில் உள்ள 3848.55 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இந்நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன், மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராமில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிரேம்குமார், வின்சி ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக முகக்கவசம், சானிடைசர் போன்ற அரசு நெறிமுறைகளுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பாக அதன் மாநில துணைத் தலைவர் ஆவடி ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது மணமக்களுக்கு தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பில் 5 கிலோ வெங்காயம் பரிசாக வழங்கப்பட்டது. திருமண விழாக்களில் தங்கம், வெள்ளி, பணம் என விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வழங்குவது வழக்கம். தற்போது தமிழகத்தில் வெங்காயத்தின் விலை உயர்ந்துள்ளதால் அதனை சுட்டிக்காட்டும் வகையில் மணமக்களுக்கு வெங்காயம் பரிசாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் பகுதியில் இயங்கி வரும் அரசு வட்ட செயல்முறை கிடங்கில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின்போது தீபாவளி பண்டிகைக்கு கடந்த வருடம் 20% போனஸ் வழங்கியதாகவும் இந்த வருடம் 10% போனஸ் மட்டுமே வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் நூர்பு ஆலையில் INTUC தொழிலாளர் சங்கத்தினர் போனஸ் வழங்கக் கோரி கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். INTUC தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு அறிவித்த 8.33% போனஸ் 2 தவணையாக வழங்குவதை கண்டித்தும் தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் பயணப்படி வழங்குவதை 5 மாதங்களாக காலதாமதப்படுத்துவதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. வேலூர் மாவட்டம் 3ஆக பிரிக்கப்பட்டு ராணிப்பேட்டை புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதனையடுத்து அரக்கோணம் தனி வருவாய் கோட்டமாக உருவாக்கப்பட்டு புதிய வருவாய் கோட்டாட்சியர் நியமனம் செய்யப்பட்டார். இதனிடையே அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் குடியிருப்பு கட்டிடங்கள் கட்ட 2,37 லட்சத்தை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா அரக்கோணம் விண்டர்பேட்டையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி, அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், மாநிலங்களவை உறுப்பினர் முகமது ஜான் ஆகியோர் பங்கேற்று புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தனியார் திருமண மண்டபத்தில் 350 மாற்றுத்திறனாளிகளுக்கு தீபாவளிகளுக்கு புத்தாடை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தூத்துக்குடியை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து 350 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். அவர்கள் அனைவருக்கும் விளாத்திக்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பெண் புத்தாடை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் சேர்மன் முனியசக்தி, ராமச்சந்திரன், புதூர் ஜெர்மன் தனஜெயன், ஒன்றிய செயலாளர்கள் பால்ராஜ், நடராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் ஊராட்சிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த அஜித் என்ற 9ஆம் வகுப்பு மாணவன் தனது தந்தையை சிறு வயதிலேயே இழந்துவிட்டார். இவரது தாய் மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. பாட்டியின் அரவணைப்பில் குடிசை வீட்டில் வசித்து வரும் அஜித் ஒருவேளை சாப்பாட்டிற்கே பெரிதும் கஷ்டப்பட்டு மதிய உணவிற்காக பள்ளிக்கு சென்று படித்து வந்துள்ளார். இந்நிலையில் கொரோனா காலத்தில் மாணவர்களை பள்ளிக்கு வரவேண்டாம் என அரசு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ஏழை மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என எண்ணிய குப்பநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் தமிழ்கனி மாணவர்களின் வீட்டிற்கே சென்று பாடம் சொல்லிக் கொடுத்து வந்துள்ளார். அப்போது அஜித்தின் நிலையைக் கண்டு கண் கலங்கிய ஆசிரியர் தமிழ்கனி தனது சொந்த பணத்தில் மாணவன் அஜித்திற்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்துள்ளார். மேலும் அஜித் மற்றும் அவரது பாட்டி கோவிந்தம்மாள் ஆகியோருக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கி உதவி வருகிறார். ஆசிரியரின் இந்த செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டம். அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை. அவங்க பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. அவங்க பாட்டிக்கும் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால முழுகிற வீட்டிலே இருந்துக்கிட்டு படிக்கவும் முடியல. அந்த பையனுக்கு இருக்க இடம் இல்லை. வெயில் மழை வந்தாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூல்லே சார் வந்து பார்த்துட்டு வீடு கட்டி இவருக்காக தனியாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. யாருக்கும் இந்த நல்ல மனசு வராது. இருந்தாலும் நல்லா அவன் லைஃப்பில் நல்லா இருக்கணுன்றதுக்காக தமிழ்கனி சார் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்கனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த தொழிலதிபர் காசிலிங்கம் என்பவர் தனது மனைவி செல்லக்கனி அம்மாள் பாலாஜி நினைவு நாளையொட்டி மகளிருக்கான சிறப்பு நூலகத்தை திறந்துள்ளார். இந்நூலகத்தில் மகளிர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இந்நூலகத்தில் நீட் தேர்வு, டிஎன்பிசி தேர்வு, பொறியியல் படிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை தேர்வுகளுக்கான பாடப்புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் மகளிரின் வளர்ச்சிக்கான சிறப்பு தொழில் வழிகாட்டி நூல்களும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஊரில் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு இந்த நூலகம் இல்லை. ஆகினால இந்த இடத்த காலமி ஏறக்குறை ஒரு 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வாங்கி வச்சுருக்கேன். எல்லா கதை புத்தகங்களும் இருக்குது. அதை தவிர காலை பத்திரிகை, மாலை பத்திரிகை, வார புத்தகங்கள் இதெல்லாம் வச்சு மகளிர் பயன்படக்கூடிய அளவிலே நான் இதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசைக்கு எனக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால இதை நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி காலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். கோவை மாவட்டம் வால்பாறையில் பொருளாதாரத்தை மேம்படுத்த படகு இல்லம், தாவரவியல் பூங்கா போன்ற சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துமாறு மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். அதன்படி வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு முயற்சியால் வால்பாறையில் தாவரவியல் பூங்கா மற்றும் படகு இல்லம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் வால்பாறைக்கு வந்த வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு பூங்கா மற்றும் படகு இல்லம் அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் நகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்ததாரரிடம் பணிகளை விரைவாக முடிக்கும்படி அறிவுறுத்தினார்.